சுண்ணாகத்தில் இன்றைக்கு முள்ளங்கி அறுவடை வந்து செஞ்சு நிற்கிறோம் ஐயாவோட. ஐயா அங்கே பின்னு இழுக்கிற வேறுங்க இங்கே வேறுங்க டக்கடக்கன்னு எடுக்கிற ஐயா சைடில் அழி இருக்கிற இலையல் அதை துப்புறாக்கி வேலையை முடக்கி போட்டு அப்படியே ஒன்றே போட்டு உடனே கலர் முள்ளங்கிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது இப்போ வச்சாலும் பெறும். திரும்பி முள்ளங்கி அடிக்க போகிறோம். திருப்பி முள்ளங்கி போட போகிறீங்க. தண்ணி கட்டுறதெல்லாம் என்ன மாதிரி எத்தனை நாளைக்கு இருக்கா தெரிஞ்சாலுக்கு ரைட் நார்மலா வரும் என்ன இது கிழங்கு வந்து மேல வந்து நிக்குது. முள்ளங்கிக்கு 4 போட்டாலும் கிழங்குல வந்து அரவாசி நிலத்துக்கு கீழே நிற்குது, அரவாசி மேல எழும்பி நிக்குது. கீழே 150 ரூபா போகுது. ஓ கீழே 150 ரூபா பிடிங்கின கிழங்கு எல்லாத்தையும் அப்படியே உலக வந்து அடைகிறார். இலையோட கொடுக்குறேன் இது கொஞ்சம் கிழங்கு நான் பிடிங்கினது. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொளி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுண்ணாகம் ஒரு அழகான ஒரு தோட்ட பரப்பில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் இந்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அறுவடை காணொலி தான். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐயா ஒரு ஆள் சுண்ணாகத்தில் அவருடைய ஒரு சின்ன தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கத்தில் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரட் வந்து பயிரிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரை போட்டிருந்தவர். அதுக்கு இடப்பட்ட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி வந்து பயிரிட்டு இருந்தார். அந்த பயிரிட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த முள்ளங்கியை வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. இந்த முள்ளங்கி வந்து எப்போ வந்து பயிரிடுறது, எப்போ வந்து நாங்கள் அறுவடை செய்கிறது, என்ன மாதிரி பராமரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த ஐயாட்ட வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த முள்ளங்கி பயிற்சியை பற்றியும் வந்து நாங்கள் கேட்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்போ இந்த பிரதான வீதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடப்பக்கமாக அப்படியே போனால் நாங்கள் சுண்ணாகம் சந்திக்கு வந்து போகிறது. இங்கால பக்கம் வந்து போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் அங்கே நிலாவர கிணறு அந்த பக்கத்துக்கு வந்து போகிறது. இங்கால பக்கம் வந்து பாருங்கள் ஒரு அழகான ஒரு தோட்டம். இங்கால வந்து எல்லாமே வந்து கேரட் இங்கே வருங்க. கேரட் எல்லாம் வந்து வச்சு இப்போ தான் வந்து வளர்ந்து நல்ல செழிப்பாக வந்து வளர்ந்து கொண்டு இருக்குது. இடைக்கில் ஐயா வேறு சின்ன பயிர்கள் எல்லாம் வந்து வச்சுக்காரு. அங்கெல்லாம் வந்து பாருங்கள் நல்ல செழிப்பாக அப்படியே வளர்ந்துருக்குது. நடுவில் வந்து பாருங்கள் அப்படியே வாழை, இந்த நீட்டுக்கு எல்லாமே வந்து நடுவில் வந்து வாழை தான் வச்சுக்காரு. உண்மையிலே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஐயா வந்து முள்ளங்கி வந்து அறுவடை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. இப்போ இந்தியாவில் பாருங்கள் அப்படியே முழுக்க இந்த கேரட் தான். இது வந்து நல்ல அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த கேரட் வந்து வச்சது நல்ல அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நாள் வேண்டாம் ஒரு அறுவடை செய்யக்கல, கேரட்டும் முறுக்கான அறுவடை செய்யக்கல வந்து எடுக்கல. ஒரு நாளைக்கு வந்து எடுக்கணும்னு சொல்லி ஆசை. ஐயா வந்து அங்கே இருக்கிறார். ஐயாவோட போய் கதைப்போம் என்ன மாதிரி வந்து இந்த முள்ளங்கி பயிற்சியை வந்து எப்போ வைக்கிறது இந்த மாதிரின்னு சொல்லி. இந்த முன்னுக்கு பாருங்கள், இது வந்து நல்ல அழகான ஒரு கிணறு இருக்குது பாருங்கள், நல்ல அழகான கிணறு. அதுக்கு பைப்பும் கிடக்குது. இங்கெல்லாம் வந்து ஐயா அந்த குறைக்கிறதுக்கான அந்த பைப்புகள் எல்லாம் தான் இதில் வந்து வச்சுக்காரு. இங்கே பாருங்க ஐயா நிற்கிறார். இந்த நீட்டுக்கு தான் வந்தார். அதாவது இந்த இடப்பட்ட பகுதிகளுக்கு வந்து ஐயா கீரை வச்சுருந்தவராம். இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா ஐயா இந்த வாய்க்கால் போகிற பகுதியெலாம் பாருங்கள் முள்ளங்கி வந்து வச்சுக்கிறார். ஐயா வந்து ஒடிச்சு கொண்டிருக்கிறார். ஐயா வணக்கம். இந்த இடம் வந்து சரியா இந்த இடம் ஊரல் வடக்கு சுண்ணாகம். ரைட். ஓகே, வடக்கு சுண்ணாகம். எத்தனை வருஷமா தோட்ட தொழில வந்து செய்றீங்க இந்த தோட்டங்கள்? இப்போ நான் இந்த 35 வருஷமா செய்றீங்க. என்ன இந்த தோட்டத்துக்கு வந்தீங்க? இது கூட சொந்த காணியா இல்லாட்டி எல்லாம் குத்தகை எடுத்து தான் செய்றீங்க. இப்போ என்னென்ன பயிர்கள் இதுக்கு வச்சுக்கிறீங்க நீங்கள்? முள்ளங்கி கரெக்ட் நிற்குது, கரெக்ட் வச்சுக்கிறீங்க. அது பார்த்து நான் மற்ற வாழைகள் நிற்குது. ஓகே, வாழை. மற்றது நான் இப்போ முள்ளங்கி கூட அங்கால கீரை கொட்டை போட்டுறாக்கி அதுக்கு கீரை போட்டுருக்கீங்களா? அதான் கீரை போட்டுறாக்கு. ரைட். இது என்னம்மா இது இடைக்கப்பட்ட போது இது புல்லா நீங்கள் விதைக்கல என்ன முள்ளங்கி? இப்போ நான் கீரை போட்டேன். இப்போ திரும்பி முள்ளங்கி அடிக்க போகிறேன். திருப்பி இருக்க முள்ளங்கி போட போகிறேன். முள்ளங்கி தான் போட போகிறேன். முள்ளங்கிங்களுக்கு 40 நாளில் கிழங்கு இருக்கலாம். கிழங்கு இது இப்போ 3 அளவு இருக்கிறார். இந்த முள்ளங்கி வந்து பயிற்சியை வந்து எந்த மாதத்தில் அப்படி வைக்கிறது? முள்ளங்கி மாதம் தேவை இல்லையா? அதை வந்து எப்போ விடாலும் தரும். இப்போ வந்து பொயிலேன்னு சொல்லி சொன்னா கார்த்திகை மாதத்தில் வைக்கிறது. இது முள்ளங்கிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது எப்போ வச்சாலும் பெறும். 40-45 நாள் இருக்கலாம் கிழங்கு. நாங்கள் பெரிய வரம்பெல்லாம் தெரிஞ்சு இருக்கோம். இப்போ 3 அரைப்புல இருக்கிறேன். இப்போ நீங்கள் முள்ளங்கி வந்து பயிரிட்டு எத்தனை நாளைக்கு ஒருக்கா மருந்து அடிக்கிறது? மருந்து முள்ளங்கி மருந்து அடிக்க தேவையில்லை. ஒருக்கா மருந்து இதுக்கு புல்லாக மருந்து அடிக்கல. நீங்கள் அடிக்கவே இல்லை?
அடிக்காமலே நல்ல இதாக வளருதோ? வளருது. மற்ற இலைகளுக்கு நாங்கள் பூச்சிகள்லாம் மருந்து அடிக்கலாம். பூச்சிக்காடி மருந்து கிடைச்சாலும் இல்லை. பூச்சி இல்லைன்னா தேவையில்லை. ரைட். தண்ணி கட்டுறதெல்லாம் என்ன மாதிரி எத்தனை நாளைக்கு இருக்கா? 4 நாளைக்கு கூட வைப்போம். 4 நாளைக்கு ஒருக்கா கட்டணும் என்ன? நாங்கள் எரிப்போடுறோம். ரைட்டு. நீங்கள் எரிப்போடுறேன்னு வேறு இந்த யூரியா அந்த இதெல்லாம் ஒன்றும் போடுறேன். யூரியா போடுறோம். அதுவும் போடுறேன். யூரியா போடுற இது போடல. யூரியா இது வந்து அந்த என்ன விதை மாதிரி தான் போடுறேன். விதை தானே போடுறேன். என்ன கிழங்காவோ? கொட்டை என்ன? ரைட். அது ஒரு டின் 500 ரூபா. அப்போ இதெல்லாம் நட்டு இப்போ 40 நாள் ஆகுதோ? இல்லை, இப்போ இன்றைக்கு 60 நாள் ஆச்சு. இப்போ 60 நாள் ஆச்சு. இது இப்போ 3ஆம் தரம் விளக்குறோம். தெரிஞ்சு 3ஆம் தரம் விளக்குறீங்க? தெரிஞ்சு பெருசு. ரைட். பெருக்க தான் விளக்கணும். ரைட்டு. கரெக்டெல்லாம் வச்சதுனால கரெக்டு 3 மாதம். 3 மாதம் அது சொன்ன வாழ்க்கை. இது இப்போ வச்சதுனால இந்த நீங்கள் வச்ச கரெக்டு இப்போ அது இன்றைக்கு 45 நாள் ஆச்சு. 45 நாள். எங்களுக்கு இப்போ என்ன மாதம்? மாசி பங்குனி. எங்களை மாசி பங்குனி கடையெல்லாம் பெறும். அது பங்குனி கடைசியில் நாங்கள் எடுக்கலாம். 90 நாளில். ரைட். இப்போ இது இந்த கிழங்கு வந்து என்ன மாதிரி என்ன விலை போகுது இப்போ சந்தையில்? 50 ரூபா. 50 ரூபா என்ன கிலோ? உண்மைங்க என்ன சொல்றீங்க? 50 ரூபா இல்லையே. நான் சந்தையில் அன்றைக்கு விலைக்கு 100-150 ரூபா கிடைச்சோன்னாங்களே. எங்களுக்கு 50 ரூபா அப்படியே எடுப்பாங்க. உங்களுக்கு 50 ரூபா அப்படியே எடுப்பாங்க. நீங்கள் என்ன மாதிரி இதுன்ற இது இப்போ உடஞ்சி போட்டு அடியில் இது கொண்டா கழுவு போடணும். இது எந்த அளவு வரீங்க? வீட்டோட கழுவோம். வீட்டோட கழுவி தான் எல்லாம் கொண்டு போகிறோம். இதோட எல்லாம் விட்டா கழுவோம். ரைட். நீங்கள் வந்து இழுத்து போட்டு அப்புறம் என்ன செய்யறது? இது வந்து அடியில் அந்த வேர் ஒடிக்கிறதா? வேர் ஒடிக்கலாம். சூப்பராக இருக்கும். என்னென்ன ஒதுவாக கட்டுங்க. அந்த சைடுல அழி இருக்கிற இலையல் எல்லாம் துப்புராக்கி வேலையை முடக்கி போட்டு அப்படியே ஒன்னே போட்டு உடனே கழுவுறது. ரைட். வேலை என்ன இப்போ எத்தனை கிலோ இப்போ இதுக்கு வந்து பிடிங்கிருக்கீங்க? நான் நாளைக்கு 75-80 தான் பிடுங்குவேன். 25 கிலோ பிடுங்கா காணும் என்ன? ஏடா கிழங்கு பெருக்கல. ரைட். காட்டி கொண்டா கொடுக்கல. உங்களுக்கு இப்போ அந்த விவசாயத்தில் இதெல்லாம் கொஞ்சம் சக்ஸஸாக போகுது. இப்போ 4 சிவியத்துக்கு காணும் என்ன? ரைட். நாங்கள் இப்போ எனக்கு இப்போ 52 வயது. எத்தனை பண்ண இது பிறந்தீங்க? 57 சொல்லி சொன்னா 69. உங்களுக்கு இப்போ 69 வயசாகுது. 35-36 வரையும் நான் இதுக்காக தெரியும். எங்களுக்கு மாதம் இந்த வருஷத்தில் 2 வருஷத்தில் பங்கடிக்கான் தர விடணும். அக்ரிமெண்ட் முடியுது. திருப்பி தருவி நம்ம காணி இது போட போயிடும். சோழர் போட போயிடும். ரைட். எங்களுக்கு பேங்கில் போட்டாவா போடுற பேங்கில். ரைட். அடுத்த மாதம் 10 மாதம் விடுவோம் தரேன். சரி. முன்னாடிக்கு இப்போ நல்லா. ரைட். விழுங்கோ கொஞ்சம் கிழங்குலுங்கோ. என்ன எடுத்துன்னு வா. 5-6 கிழங்குலுங்கோ. எங்க பெரிய கிழங்கா பாரு. இல்லை நான் கொண்டு போகல. நீங்கள் என்ன இழுக்கிறீங்கன்னு பார்க்குறதுக்கு நல்ல பெரிய கிழங்கா பார்த்து எப்படி இழுக்குவோம். தெரிஞ்சா இழுக்குது. ரைட். நார்மலாக வரும் என்ன? ஒரு கிழங்கு வந்து மேலே வந்து நிற்கிது. கிழங்கு ஒரு மேலுக்கு ஒரு வெள்ளம் வரும். அவ்வளோதான் வரும் என்ன? ஒரு வெள்ளம் வரும். ரைட். மக்களே பாருங்க, சுண்ணாகத்தில் இன்றைக்கு முள்ளங்கி அறுவடை வந்து செஞ்சு நிற்கிறோம். ஐயாங்க பின்னுக்கு இழுக்கிறார். பாருங்க இங்கே பாருங்க ஐயா இழுக்கிறார். கிழங்கு வந்து அப்படியே மேலே வந்து நிற்குது. ஐயா வந்து சிம்பிளாக வந்து எழுத நிற்கிறார். கிழங்குன்னா அரைவாசியே மேலே நிற்குது. எந்த அரைவாசி ஊற்றிக்க நிற்குது, அரைவாசி மேலே நிற்குது. அவ்வளோதான் விஷயம். அப்படியே வந்து பார்த்து ஐயா அப்படிங்க என்ன என்ன இல்லை அதெல்லாம் தேவையில்லை. நான் உங்கள்கிட்ட என்ன மாதிரி இந்த முள்ளங்கி செய்கிறது முள்ளங்கிக்கு 4 போட்டாலும் ரைட். நல்லா தான் இருக்க. நன்றி. இல்லை ஐயோ கிழங்கு இல்லை. நீங்கள் சொன்னதே பெரிய விஷயம் எனக்கு. இங்கே பாருங்க இந்த பாத்திக்கு 2 பக்கமும் அப்படியே என்ன அப்படியே சும்மா ஓட்டையை போட்டு அப்படியே அதுக்கு விதை போட வேண்டியான விதை என்ன? நாங்கள் இப்போ முள்ளங்கி கொட்டை இல்லை. முள்ளங்கி கொட்டை வந்து ஒவ்வொரு கொட்டை ஆக்குவோம். இங்கே இப்படி ஒன்று ஆட்டா இப்படி ஒன்று ஆக்குவோம். பக்கத்தில் இப்படி எடுத்து ஆக்குவோம். இந்த காலத்துக்கும் எத்தனை டீன் பிடிச்சிக்கும்? ஒரு டீன் 380 ரூபா. ஒரு டீன் பரவாயில்ல. உங்கள் சின்ன இதாக போகணும். ரைட். சரி. முள்ளங்கி நட்டம் இல்லை இல்லைண்ணே. முள்ளங்கி 100 பாருங்க. பண்ணுவோம். இதுதான் பாருங்க முள்ளங்கி இந்த கையில் கிடக்கு. பாருங்க இந்த கிழங்குல வந்து அரைவாசி நிலத்துக்கு கீழே நிற்குது, அரைவாசி மேலே எழும்பி நிற்குது. பாருங்க
எத்தனை நாள் 45 நாள் என்ன 40 50 60 நாளையா புல் 60 நாளில் விடுங்களா எல்லாம் கிழங்கு எடுத்து முடியும் ரைட் இப்போ நீங்கள் இது கரெக்ட் எல்லாம் கரெக்ட் மூண்டுமாங்க அது இல்லை அது எத்தனை நாளைக்கு ஒருக்கா நீங்கள் மருந்து அடிக்கிறது இல்லை என்ன மாதிரி கரெக்டுக்கு மருந்து அடிக்குது அடிக்கடிக்குது மருந்து கட்டிக்குது கரெக்டுக்கோ சத்தியமா கரெக்டுக்கு மருந்து தண்ணியை கட்டி இருக்க வேண்டியது கரெக்டுக்கு உரம் மட்டும் போடக்கூடாது உரம் மட்டும் போட சரி ரைட் நோய் எடுத்தால் மருந்து அடிக்க மற்றபடி மருந்து அடிக்கிறாங்க ஆனால் இப்போ கரெக்ட் நல்ல வெளியே இல்லை போகுது என்ன கரெக்ட் என்ன அங்கே கம்பளை போட்டு 120 கிராம் தருகிறாரு என்ன சொல்கிறீங்க 120 கிராம் தருகிறாரு ஆமாச்சி செஞ்சாலும் இந்த பிரச்சனைகளை பார்த்து போடுங்க பார்த்து இங்கெல்லாம் கிடக்கு என்ன இங்கே காட்டுங்க இதில் வச்சு கலப்புறீங்களே இல்லை அங்கே வீட்டை வந்து தாங்க நாங்கள் மிஷின் பிடிச்சா வைக்கிறாங்க அப்போ அங்கே மோட்டராக கூட கழுவலாம் ரைட் தண்ணியாலே கழுவிடலாம் ரைட் சரி இப்போ இதுக்கெல்லாம் கீரை போட்டாங்க பாருங்க கீரை முறை எப்படியாண்டு ரைட் இதுக்கோ உங்கள் ஆக்க 4000 கீரை கொட்டை எவ்வளோ 1 கிலோ 4000 1 கிலோ 4000 இதுக்கு 1 கிலோவும் போட்டுக்கிறீங்களோ இந்த 3 வாரம் 4 வாரம் போட்டு வச்சுருவோம் ரைட் சரி கீரை 150 ரூபா போகுது கீரை 150 ரூபா அது சரியோ என்ன ஒதுக்கி அடைஞ்சுன்னு போகிறீர்கள் இதுக்கு அடைஞ்சு உண்டாங்க போட்டு கழுவுறாள் ரைட் நீங்கள் அடைங்க ரைட் கரை இங்கே பாருங்க ஆனால் இதுகள் கொஞ்சம் சின்னதுல கொஞ்சம் சின்ன கிடக்கு என்ன அது இழுக்கல போட்டேன் இது 3 அளவு 3 அளவு முதல் நல்ல பெரிய ரைட் அது 3 இல்லாங்க 1.5 கிலோ நிற்கும் ரைட் இது 3 அளவு இழக்கிறோம் முச்சை விட்டா விற்கல என்ன ரைட் இங்கே ஐயா பிடிங்கின கிழங்கு எல்லாத்தையும் அப்படியே உறவு வந்து அடைகிறார் இலையோட கொடுக்குறேன் இலையோட கொடுக்கும் இலையும் காய்ச்சறதோ இலை வறக்கு அப்படியே வறக்குறாங்க இலையும் வறக்குறதா ரைட் கரை காய்ச்சல் ரைட் இது வறக்குற மட்டும்தான் ரைட் இங்கே பாருங்க இதுக்கு எல்லாம் முள்ளுக்க கிடக்குது நானும் கொண்டு பிடிங்கி பார்ப்போம் இன்னுமே கிடக்குன்னு இது ஒரு பேர் தான் கிழங்கு மண்ணுக்கு நான் பிடிங்கினது மண்ணுக்கு கொஞ்சம் தான் நிற்கும் மண்ணுக்கு உழந்தான் நிற்கும் மற்றெல்லாம் மேலே ஒழுங்குங்களா ரைட் இது கிழங்கு நீங்கள் முதல் தடவை இதுக்கெல்லாம் சின்ன கிழங்கு தான் புள்ள கிடக்கண்ணே 5 நாள் விட்டு எடுத்தால் நல்லா வரும் 2 நாள் விடணும் வேணே 2 நாள் விட்டால் தான் பெருசாக வரும் ரைட் வாரமே இப்போ திரும்பி இதுக்கு பிள்ளைங்க அடிக்க போகிறோம் அடிக்க போகிறீங்க ரைட் பிள்ளாணி பிள்ளைங்க ரைட் பிள்ளைங்க 50 நாளே சரி 50 நாளே சரி எங்கே கொண்டு கொடுக்குறது சந்தைக்கு அதான் சொன்னான் கொண்டு போகணும் உடனே எடுப்பாங்களே 50 ரூபா படி கொடுக்கலாம் 50 வேண்டாம் உங்களுக்கு என்ன பெரிய செலவண்டில் தானே இதில் முள்ளங்கிலேண்ணே முள்ளங்கில பெரிய செலவில்லை முள்ளங்கி மருந்து அடிக்க ரைட் மருந்து மணிக்கு உரமே போடுது இங்கே பாருங்க இங்கே முழுக்க இதில் ஒரு கொஞ்சம் கிடக்கு அங்கால எல்லாம் கிடக்கு அப்படி லைனாக கிடக்கு அந்த பாத்திக்க மட்டும்தான் ஐயா வந்து போட்டிருக்காரு வேக்கால் மட்டும் போடுறா வேக்கால் இப்போ எல்லாம் தெரிஞ்செல்லாம் பிடிங்க எழுத்துறீங்க கூட என்ன இது 3 ஆளுவ ரைட் சரி இது என்ன இது சின்ன கிழங்கல்லோ ஆமாம் முதல் நல்ல பெரிய கிழங்கு ரைட் அங்கெல்லாம் கிடக்கோ எல்லாம் எழுத முடியுது ரைட் இங்கெல்லாம் கிழங்குகள் கிடக்குது ஆனால் குறைவு என்ன இங்கே எழுக்குது இங்கே பாருங்க டக்கடக்கன்னு எழுக்குது ஐயா சிம்பிளாக வரும் வேணா டக்கடக்கண்ணே ஒரு சின்ன பேர் ரைட் என்ன ரைட் இந்த இது கிடக்கு நல்ல பெரிய கிழங்குகள் என்ன இந்த இதுக்கு எல்லாம் கிடக்கு முள்ளங்கி அறுவடை மக்களை பாருங்க முள்ளங்கி அறுவடை சுன்னாகத்தில் ஊரல் என்ன சுன்னாகம் ஊரல் வடக்கில் ஐயாவின் முள்ளங்கி அறுவடையை பாருங்க இங்கே நல்ல பெரிய கிழங்கு கிடக்கு என்ன இது விடுங்க 2 நாளைக்கு கொடுங்க விட்டா இன்னும் நிறைய வருமே என்ன இல்லை அது எழுது போட்டு பைக்குவோம் கொஞ்சம் தாண்டி அங்கே வாழையிலும் முடியும் அங்கே வாழையிலும் முடியோ எல்லாம் வேண்டாம் ரைட் பொங்கல் மட்டும் கிடாது ரைட் சரி ஓகே இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு காணொலி தான் ஒரு அருமையான ஒரு காணொலி ஐயா அங்கே பாருங்க பின்னுக்கு முள்ளங்கி வந்து அறுவடை செஞ்சுட்டு அப்படி எல்லாம் ஒதுக்கி அந்த உருவாக்க வச்சு கட்டி கொண்டிருக்கிறார் இது 3 4 அறுவடையாம் அப்போ 3 அரைப்பு என்ன
ஓகே, அப்போ அது ஒரு சின்ன ஒரு காலி. உண்மையிலே நாங்கள் வீட்டிலையும் வந்து ஈஸியாக வந்து செய்யக்கூடிய ஒரு பயிர். சின்ன இடம் கிடைச்சாலும் முள்ளங்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்து வந்து பெருசாக அடிக்க தேவையில்லையா, தண்ணியில் மட்டும் கட்டி கொண்டு நாங்கள் இருந்தால் காணும். மருந்து அடிக்க தான் குறைவு. குறிப்பாக என்ன சொல்கிறோம்னா கரெக்டுக்கு வந்து மருந்து அடிக்கிறது தேவையில்லையா, பசலை மட்டும் போட்டால் காணும், யூரியா மட்டும் போட்டால் காணும். அந்த அளவுக்கு வந்து இல்லை யூரியா இல்லாதது. அதுக்கு அந்த விலை உள்ள 150 ரூபா 300 ரூபா கிலோ. அந்த நீலம் 300 ரூபா 30 ரூபா நாங்கள் 3 படி போட்டு. ஆமாம் கலவிரம கல்லோ அது அரியந்தர் 4000 ரூபாய். இது முள்ளங்கி வந்து பால் கறிக்கும் காய்ச்சது வரையும் முறை தானே வர என்ன வர மட்டும் மறக்கலாம், பால் கறியும் காய்ச்சலாம். பால் கறியும் காய்ச்சலாம். முள்ளங்கியில் வந்து பால் கறி நாங்கள் வீட்டு அம்மா வந்து காய்ச்சறது வரக்கிறது இந்த மாதிரியான செய்திகள். மற்றது இதுக்கு இந்த முள்ளங்கி மருந்து அடிக்கிறது அடிக்கல 50 எரி மட்டும் போட்டுனீங்க பார்த்தீங்களா? எப்படி ஐயா சொல்கிறா பார்த்தீங்களா? அப்போ எங்கிட்ட வீட்டில் கிடைக்கிற இடங்களுக்கு நாங்கள் கடையில் போய் கேட்டோம்னு சொல்லி சொன்னால் முள்ளங்கி என்ன சொல்கிறது, முள்ளங்கி கொட்டைன்னு கிட்ட தருவாங்க. அப்படி கிடைக்கிற இடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கீரை, கொஞ்சம் கொஞ்சமாக முள்ளங்கி, கொஞ்சம் கொஞ்சமாக கேரட்டுகள் வச்சு நாங்களும் வந்து பயிரிடலாம். உங்களுக்கு இது வந்து ஒரு பிரயோசனமான ஒரு காலனியாக இருக்குமேன்னு சொல்லி சொன்னால் முள்ளங்கி நட்டம் இல்லைன்னு கொடுத்தாலும் நட்டம் இல்லாத ஒரு பயிர். அதாவது செலவுகள் பெருசாக எங்களுக்கு இருக்காது. இப்போ நாங்கள் வீடுகள் வழியே குளிக்கிற தண்ணிகள் வார அந்த பாத்தியல் வழியே சைட்டுக்கே வந்து என்ன அது சைட்டுக்கு வந்து நட்டு விட்டாலே அது ஒரு என்ன சொல்கிறது, நாங்கள் மினக்கிடாமலே வந்து அந்த பயிர்களை எடுத்து வீட்டையே வந்து சமைச்சு சாப்பிடலாம். நாங்கள் கடைகளில் வேண்ட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள் உண்மையிலே எங்களுக்கு ஒரு பிரியோசனமாக இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். இன்னொரு அழகான காலை வாயிலாக வந்து சந்திப்பேன். ஓகே, பாய். கரெக்ட் வந்து இப்போ இழுத்தா எங்களுக்கு இப்போ கிழங்கு வருமானு கேட்குறேன் நான். ரைட் இது கொஞ்சம் நெருங்கி போச்சானே. ரைட் இங்கே பாருங்க, ஐயா வந்து கரெக்டுக்குள்ள வந்து போகிறார். என்ன நடுவில் ஆய போகிறீங்களே? பிடிங்கி போடுவீங்களா? ரைட் இங்கே பாருங்க, ஐயா வந்து அந்த கரெக்ட் வந்து நெருங்கி போச்சுன்னு சொல்லி இழுத்து போட்டவராம். மெல்லிய ஒரு இதாக வந்துருக்கேண்ணே. ரைட் இங்கே பாருங்க கரெக்டு. ரைட் ஓகே, இங்கே பாருங்க கரெக்டு. இங்கே பாருங்க கரெக்டாக வந்து பாருங்க, சின்ன கரெக்டு இப்போ தான் நட்டு கொஞ்ச நாள் தான், ஒரு மாதம் தான். எப்படி வந்துக்கின்னு பாருங்க, பெருசாக வந்ததுன்னா எப்படி இருக்கு. ஓகே நன்றியா ஓகே நன்றி.